ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு கீர் தான் செய்யலான்ட்ருக்கோம். அதுக்காக நான் கேரட் வந்து 1/2 கிலோ வாங்கி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். இந்த கேரட் வந்து கேரட் முழுகிற அளவுக்கு தண்ணி நீங்கள் ஊற்றி குக்கரை மூடி 2 விசில் வச்சிங்கன்னா போதும். அப்படி நீங்கள் குக்கரில் வைக்காமல் பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். இது நல்லா வெந்துட்ட பிறகு அந்த தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு நம்ம மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு பால் இருக்கு இல்லைங்களா, பால் வந்து ஒரு 2 டம்ளர் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக வரா மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டால் முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதெல்லாமே போட்டுக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் வந்து வெறும் ஏலக்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன். என் பசங்களுக்கு இது முந்திரி திராட்சைலாம் போட்டால் பிடிக்காது, அதனால் நான் அதெல்லாம் போடலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் சுண்டுனா மாதிரி ஆன பிறகு 1/2 கிலோ கேரட்டுக்கு வந்து 1½ கப் சர்க்கரை நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 2 கப் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வேணால் போட்டுக்கலாம், இல்லை கம்மியாகவும் போட்டுக்கலாம். ஒயிட் சுகர் வேணால் நீங்கள் ஒயிட் சுகர் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி நான் ஒயிட் சுகர் தான் போட்டிருக்கேன். இந்த கீர் வந்து நீங்கள் சூடாகவும் குடிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இதை நல்லா செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு நீங்கள் குடித்தா கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கேரட்டெல்லாம் வந்து பசங்களுக்கு அப்படியே நம்ம பொரியல் அந்த மாதிரிலாம் செஞ்சு தரும்போது பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம அரைச்சி கீர் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக எல்லா சின்ன சின்ன பசங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமானது தான். ஆனால் இன்னும் ஒயிட் சுகருக்கு வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரை போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.